நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிரபல இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் நடிகர் விக்கி கௌஷல் நடித்த சாவா திரைப்படத்தை பிரிவினையை உருவாக்கும் படம் என குறிப்பிட்டதை தொடர்ந்து நடிகையும் அரசியல்வாதியுமான கங்கனா ரணாவத் அவர் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இதன் மூலம் அவர் இயக்கிய எமர்ஜென்சி திரைப்படம் தொடர்பாக A.R. ரஹ்மானுடன் எழுந்த பழைய முரண்பாடுகள் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. A.R. ரஹ்மான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, ஆங்கிலம் என பல்வேறு மொழிகளில் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். ஆஸ்கர், கிராமி, கோல்டன் குளோப் உட்பட பல்வேறு விருதுகளை வென்றிருக்கும் உலகின் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவராக A.R. ரஹ்மான் அறியப்படுகிறார். தற்போது பேன் இண்டியா திரைப்படமாக உருவாகும் ராமாயணத்திற்கு உலகின் முன்னணி இசையமைப்பாளர்களிலேயே பிரபலமானவரான ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஹான்ஸ் ஜிம்மருடன் இணைந்து A.R. ரஹ்மான் இசையமைத்திருப்பது அத்திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பை ரசிகர்களிடையே அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் சமீபத்தில் பிரபல ஆங்கில ஊடகத்தில் அளித்த பேட்டியில் பாலிவுட் திரையுலகில் மத ரீதியிலான பாகுபாடுகள் இருப்பதாக தெரிவித்திருந்தார். பாலிவுட்டில் படைப்பாற்றல் இல்லாத மனிதர்கள் கையில் அதிகாரம் சென்றிருப்பதாகவும் அவர்கள்தான் யார் இசையமைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார்கள் என்றும் கடுமையாக சாடியிருந்தார். மேலும் விக்கி கௌஷல் நடிப்பில் தனது இசையில் கடந்த ஆண்டு வெளியான வரலாற்று திரைப்படமான சாவா குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்த A.R. ரஹ்மான் இத்திரைப்படம் பிரிவினையை உருவாக்கும் படம் என்றும் மக்களிடம் பிரிவினையை ஏற்படுத்தி லாபம் ஈட்டுவதாக தனக்கு தோன்றுவதாகவும் கூறினார். இருப்பினும் அதன் மைய கருத்து வீரத்தை கொண்டாடுவதே என்று பேசியிருந்தார். A.R. ரஹ்மானின் இந்த கருத்தை சிலர் அரசியல் உள்நோக்கத்துடன் சொல்லப்பட்டதாகவும் திரைப்படத்தை நியாயமற்ற முறையில் முத்திரை குத்துவதாகவும் விமர்சித்தனர். A.R. ரஹ்மானின் இந்த கருத்தை கடுமையாக விமர்சித்த எம்பியும் நடிகையுமான கங்கனா ரணாவத் தான் காவி கட்சியை ஆதரிப்பதால் திரைப்படத்துறையில் அதிக பாரபட்சத்தையும் பாகுபாட்டையும் சந்தித்து வருவதாகவும், ஆனால் தங்களை விட அதிக பாரபட்சமும் வெறுப்பும் கொண்ட ஒருவரை தாம் இதுவரை சந்தித்ததில்லை என இன்ஸ்டாவில் ஸ்டோரியாக பகிர்ந்திருக்கிறார். இந்த பதிவு சாவா திரைப்பட விவகாரத்தை தாண்டி ரஹ்மானுடன் தமக்கு ஏற்பட்ட பழைய அனுபவங்களையும் அவர் நினைவுபடுத்தியிருக்கிறார். தான் இயக்கிய எமர்ஜென்சி திரைப்படத்திற்கு A.R. ரஹ்மான் இசையமைக்க வேண்டும் என்று ஒரு காலத்தில் விரும்பியதாக கங்கனா ரணாவத் கூறினார். ஆனால் அந்த படத்தின் கதையை சொல்ல சென்றபோது அவரை சந்திக்க கூட ரஹ்மான் மறுத்துவிட்டதாக கங்கனா ரணாவத் குற்றம் சாட்டினார். தங்களுக்கு பிரச்சார படத்தில் ஒரு பகுதியாக இருக்க விரும்பவில்லை என்று தன்னிடம் கூறப்பட்டதாக தெரிவித்த கங்கனா ரணாவத் எமர்ஜென்சி திரைப்படத்தை விமர்சகர்கள் கூட மாஸ்டர் பீஸ் என்று தெரிவித்ததாகவும், இதையெல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு தங்கள் வெறுப்பு தங்களை குருடாக்கியதாக A.R. ரஹ்மானை கங்கனா ரணாவத் கடுமையாக சாடினார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆட்சியில் இருந்தபோது அறிவித்த அவசர நிலை பிரகடனத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட எமர்ஜென்சி திரைப்படம் கடந்த ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி வெளியானது. அதில் இந்திரா காந்தியாக கங்கனா ரணாவத் நடித்திருந்த நிலையில் இத்திரைப்படம் மோசமான வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.